السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 துஆவையும் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவான். அதே போன்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான 3 துஆக்கள். அதில் முதலாவது துஆ, ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என் இறைவா, நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக, நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளர் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய வசனம் 23வது அத்தியாயத்தின் 118வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. மூன்றாவது துஆ, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ். எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கப்பாற்பட்ட, எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய 286வது வசனம். இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான்.